ஹீரோ யூஎஸ்டி என்ன ட்ரெண்ட்ல இருக்கி அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், நெக்ஸ்ட் மூவ் என்ன ரெண்டு பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஹோல்ட்டுக்கான அனலைசன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோல்ட் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். சரி, இப்போ ஹீரோ யூஎஸ்டியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட். கிளியரான டவுன் ட்ரெண்ட் என்று எப்படி கன்பமானது அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணி ஒரு பிஓஎஸ் கொடுத்துருக்கு டவுன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிதானே? ரைட். நார்மலாக இந்த இடத்துல எங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம். இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணிக்கா செக் பண்ணுவோம். எஸ், இந்த இடத்துலையும் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணப்பட்டு இது கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ மேஜர் லோ ஒன்று எங்களுக்கு கிடைக்குது, அந்த மேஜர் லோ பிரேக் ஆகுது. அதுக்கு கிளியராக சொல்லலாம் இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்போ இந்த டைம் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக் ஒன்றில் இருந்து செல் ஆகிருக்குது. சரி, இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் எங்களுக்கு கிளியராக தெரியுது டவுன் ட்ரெண்ட் இன்னுமே கண்டினியூ ஆகி கொண்டு இருக்கு. சரி, இதில் பிஓஎஸ் நடந்துருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய வேணும் என்றதான் முக்கியம். இப்போ மார்க்கெட் இது டவுன் ட்ரெண்ட் என்றால் தொடர்ந்தும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுமா என்று கேட்டால் பண்ணலாம். இப்போதைக்கு எங்களால் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னால் இது டவுன் ட்ரெண்ட் என்றதுனால டவுன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண வேணும். இன்டியூஸ்மெண்ட் எங்கே கரெக்ட் ஆகுதுன்னு பார்த்து இப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணலாம், ஒன்று இந்த மாதிரி நேரடியாக போய் இன்டியூஸ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிளாக்ல இருந்து செல் ஆகலாம், அல்லது இதில் ஒரு புல் பேக்கை கொடுத்துட்டு அதை போய் கரெக்ட் பண்ணலாம், அல்லது மறுபடியும் ஒரு புல் பேக்கை கொடுத்துட்டு அதை போய் கரெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்டியூஸ்மெண்ட் ஒன்று கரெக்ட் பண்ணப்பட்டா நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு மேலே ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். சரிதானே? ரைட். அதோட மார்க்கெட் ஃபொரெக்ஸை பொறுத்த வரைக்கும் செல் ஆகுது என்று சொல்லி சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு தான் செல் ஆகும், ஒரு கரெக்ஷன் கொடுக்குது, அதுக்கப்புறமா பை ஆகும். இப்போ நாங்கள் ஒன்று என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி சொன்னால் இதுகளுக்குள்ள ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இதில் செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்கள் என்ன செய்வோம், செல்லை போடுவோம். இது முதலாவது விஷயம். சரிதானே? ட்ரை. அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி செல் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அப்போ இதில் செல் எடுக்கிற மட்டும்தான் வேலையா என்று சொல்லி சொன்னால் மார்க்கெட் இதில் இருக்கிற இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு போனால் நாங்கள் செல் போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. சரிதானே? இதை கரெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக்கு போனால் நாங்கள் செல் போடலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த மாதிரி பைக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணினால் சரிதானே, அது இந்த இடத்துல வச்சோ அல்லது கீழே கொஞ்சம் போய் கீழுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சோ பைக்கு இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணினா இங்கே கட்டாயம் செல்லுக்கான ஸ்ட்ரக்சரை வரைய ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பைக்குரிய ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி அதில் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி பை தான் போட வேணும். சரிதானே? அதாவது மார்க்கெட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நாங்கள் செல் தான் போட போகிறோம், அதுக்கு தான் இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் போகிறதுக்கு முன்னுக்கு மார்க்கெட் பைக்குரிய மாதிரி இன்டியூஸ்மெண்ட் ஒன்று கரெக்ட் பண்ணினால் கீழுக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக் கொண்டு எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் பை தான் ட்ரை பண்ண வேணும். அப்படி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கீழுக்கு வச்சு எங்களுக்கு பைக்குரிய செட்டப் ஒன்று கிடைச்சா நீங்கள் பயம் இல்லாமல் ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ட்ராலி ஒன்று எங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இப்போ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஹீரோ யூஎஸ்டியை வச்சு செய்ய வேண்டிய முதலாவது வேலை அது செல்லுக்குரிய இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி லோ ஒன்று ஃபார்ம் ஆகினா நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்குகளில் அது இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ண பிறகு செல் ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்ன செய்யலாம், மாறி பைக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஒன்று கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் பைக்குரிய ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி நீங்கள் பை தான் போட வேணும். அந்த பையை போட்டால் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். சரிதானே? ரைட். இது போல ஹோல்ட்டுக்கான அனலைசிஸ் வேணும்னு சொன்னால் ஹோல்ட் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.